வெல்கம் டு கேட்சி டிசைனர் சொல்யூஷன்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டொமைன் வாங்குறது, ஹோஸ்டிங் வாங்குறதெல்லாம் பார்த்துட்டோம். ஹோஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதும் பார்த்துட்டோம். இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் லாகின் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி டேஷ்போர்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓவர்வியூ இது வந்து டேஷ்போர்ட், மெயின் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இதில் வேர்ட்ப்ரெஸ் வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் இருக்கும். ஸோ இதில் உள்ளே போனீங்கன்னா நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறீங்க எல்லாமே காட்டும். ஃபஸ்ட்டு இதில் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நியூஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட்டு, பிளாக்ஸ் அந்த மாதிரி எழுதுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே வரும், போஸ்ட்டுக்குள்ளே வரும். ஸோ மீடியானா நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே மீடியாக்குள்ளே இருக்கும், மீடியா லைப்ரரியில் இருக்கும். ஸோ அடுத்து பேஜஸ்னால் நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் எடுத்திங்கன்னா ஹோமு, அபோட்டஸு, சர்வீசஸ்ஸு, ஸோ அந்தமாதிரி பேஜஸ், நிறையா பேஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பேஜஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ யாராவது கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அதோட கமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ்னால் இப்போ ஃபார்ம் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ஃபார்மோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அப்பியரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா தீம்ஸு, கஸ்டமைஸு, விட்ஜெட்ஸ்னு நிறையா இருக்குது. தீம்ஸ்னால் புதுசாக ஏதாவது தீம் ஆட் பண்ணுறது, ஸோ அந்தமாரி வரும். ஸோ கஸ்டமைஸ்னால் அந்த தீமை எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ தீம்குள்ளே போய் பார்க்கலாம். தீம்குள்ளே போயிட்டேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 தீம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த தீம் எனக்கு வேணாம், வேறு தீம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ தீம் வரும். இது வந்து ஃப்ரீ தீம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் பார்த்து ப்ரிவியூ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஓகேனா அது நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை நான் ஆல்ரெடி தீம் ஏதாவது பை பண்ணி வச்சுருக்கேன், அந்த தீம் அப்லோட் பண்ணணுன்னா அப்லோட் தீம்குள்ளே போனீங்கன்னா சூஸ் ஃபைல், நீங்கள் எங்கே அந்த தீமோட ஃபைல் வச்சுருக்கீங்களோ செலக்ட் பண்ணி அது இன்ஸ்டால் ஆகிக்கும். ஸோ அடுத்து கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமைஸ் எதுக்காகனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தீம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. அது லோகோ, நேமு, ஃபோன் நம்பர், இமெயில், ஹோம் பேஜஸ்ஸு, கலர்ஸு, ஸோ அந்தமாதிரி எல்லாமே இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் சைட் ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லோகோ, சைட்டோட லோகோ ஃபைல் நீங்கள் எங்கே வச்சுருக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை லோகோ எனக்கு வேணாம், எனக்கு டைட்டில் மட்டும் இருந்தால் போதும்னா நான் டைட்டில் கொடுத்துருக்கேன், அந்த டைட்டில் இங்கே வந்துடும். சைட் ஐக்கான் இருக்குது. சைட் ஐக்கான் எதுக்குன்னா நீங்கள் வெப்சைட்டில் டாப் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் மாரி இருக்கும். ஸோ இதுதான் சைட் ஐக்கான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து இந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. 512 பிக்சலில் எடுத்து இந்த இமேஜ் போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அடுத்து கலர்ஸு. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குங்க, அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வேணாம் டிஃபால்ட்டு கொடுத்தீங்கன்னா பழைய கலருக்கே வந்துடும். ஸோ அதேமாரி பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இந்த கலருக்கு பதிலாக எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் எங்கே வச்சுருக்கீங்களோ ஸோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். இப்போ சும்மா நான் ஒரு இமேஜ் போட்டு காட்டுறேன். சூஸ் இமேஜ் கொடுத்தா இந்த இமேஜ் பேக்ரவுண்டாக வந்துடும். ஸோ இதில் இமேஜ் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டராக இல்லைன்னா டாப்பு, ரைட்டு, லெஃப்ட்டு அந்தமாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து மெனுனா ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனுன்னு இருக்குது. ஸோ இதுதான் மெனுன்னு சொல்லுவாங்க. ஹோமு, அபோட்டஸ், இதான் மெனு. இந்த மெனு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ப்ரைமரி மெனு எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து. ஸோ அடுத்து விட்ஜஸ் எதுக்காகனா ஃபுட்ரில் கீழே பார்த்தீங்கன்னா விட்ஜஸ் 3 காலம் பிரிச்சுருப்பாங்க. இது ஒரு காலம், சர்ச்சிங்கிறது இது ஒரு காலம், ரீசன்ட் போஸ்ட்டுங்க ஒரு காலம், ரீசன்ட் கமெண்ட்ஸுங்க ஒரு காலம், மொத்தம் 3 காலமாக பிரிச்சிருக்கு. இந்த 3 காலமும் விட்ஜஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூஸ் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கேட்டகரிஸ் வரும். இ-காமர்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் பார்த்தீங்கன்னா சைடில் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாமே விட்ஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் விட்ஜஸில் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும். அடுத்து ஹோம் பேஜ் செட்டிங். இப்போ நீங்கள் நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, ஹோமு, அபோட்டஸ், சர்வீசஸ் நிறைய பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ எந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ அபோட்டஸ் பேஜ் தான் ஓப்பன் பண்ணோடனே அபோட்டஸ் பேஜ் வரணும் அப்படின்னா நீங்கள் அபோட்டஸ் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மெயின் பேஜ் ஹோம் பேஜாக வரணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம், அது வந்துடும். ஸோ அவ்வளோதான் கஸ்டமைஸ். ஸோ பப்ளிஷ் கொடுத்தா சேவ் ஆகிக்கும். ஸோ அடுத்து ப்ளகின்ஸ். நீங்கள் ஏதாவது புதுசாக ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ப்ளகின்ஸு, ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ப்ளகின் எல்லாமே இதிலே வந்துடும். ஆல் இன் ஒன் SEO ப்ளகின், இது லைட் ஸ்பீட், கேட்சி, ஆப்டிமைசர், ஃபார்ம்ஸ் லைட், இது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். எனக்கு புதுசாக எதாவது இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஆட் நீங்கள் கொடுத்துனீங்கன்னா புதுசாக வேறு ஏதாவது நீங்கள் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நிறையா ப்ளகின்ஸ் இருக்குது, நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து யூசர் எதுக்காகனா
புதுசாக ஒரு யூசர் உள்ளே வராங்க. இப்போ நான் வந்து அட்மின் இருக்கிறனால என்னோடய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இல்லை புதுசாக ஒருத்தங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வராங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து ஆட் ஆகிட்டே போகும், ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஆட் நீங்கள் கொடுத்து கூட நீங்களே கூட ஒரு இன்னொரு அட்மின், சப் அட்மின், ஸோ மேனேஜர்ஸ், ஸோ அந்தமாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அடுத்த டூல்ஸ். ஸோ டூல்ஸ் எதுக்காகனா நீங்கள் கம்ப்ளீட்டாக சைட்டை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ இந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது இதில். எதுக்காக நீங்கள் இம்போர்ட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையானப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து செட்டிங்ஸில் வந்து செட்டிங் சிம்பிள் தான், பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக இருக்கும். ஸோ இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் டைட்டிலு, டேக்லைன், இதை நீங்கள் டேக்லைன் எந்தமாரி மாற்றிக்கோங்க. லிங்க் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ அபோட்டஸ்னால் என்னமாரி லிங்க் வரணும். இப்போ பேஜ் வந்து அபோட்டஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ போஸ்ட் நேம் இதை கொடுத்தீங்கன்னா அபோட்டஸ் மட்டும் வரும். இல்லை அதுக்கு முன்னாடி டேட்டு எந்த போஸ்டர் ஐடி மாரி வரணுன்னாலும் கொடுக்கலாம். மந்த்து டேட்டு எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணீங்க அப்படி வரந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வந்து வெறும் நேம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ catchy-designers.in/aboutus ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் போஸ்ட் நேம் இது கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து எஸ்இஓ பிளக்கின், இது ஆல் இன் ஒன் எஸ்இஓங்கிறது. ஸோ அடுத்து எஸ்இஓ பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நான் எதுக்காக எஸ்இஓ என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து லைட் ஸ்பீட் கேட்ச்னா சிஎஸ்எஸ் ஜேஎஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதோட சைஸ் எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி லோட் ஆகும் சைட்டு. ஸோ அதுக்காக லைட் ஸ்பீட் கேட்ச் இருக்குது. ஸோ இதுதான் வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட். வேர்ட்ப்ரெஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த தீமை எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்டு தீம்குள்ளே போகிறேன். இப்போ இந்த தீம் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த தீம் தேவையில்லை. ஸோ நான் இந்த தீமை வேணாம், வேறு தீம் பார்க்குறேன் அப்படின்னா இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். சும்மா இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அப்புறமேல் நீங்கள் வேறு தீம் கூட பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தீம் இருக்குது. மீதி 3 தீம் ஆல்ரெடி பழசு இன்ஸ்டால் பண்ணது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும். அதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க, அது தேவையில்லை இதெல்லாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ண தீம் எப்படி இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும். ஓகேங்களா. ஸோ கஸ்டமைஸ், அதே சொன்ன மாதிரி தான். கஸ்டமைஸ்குள்ளே போனீங்க. சும்மா நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ செலக்ட் ஐகான். நீங்கள் எதாவது லோகோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லோகோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த லோகோ இங்கே வந்துடும். நேமுக்கு பதிலாக லோகோ வந்துடும். இப்போதைக்கு நான் நேம் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் நேம் வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது லோகோ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோகோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோகோ சும்மா நான் போடுறேன் பாருங்கள். லோகோ நான் சைஸ் பெரிய சைஸாக போட்டதுனால அப்படியே வந்துருச்சு. நீங்கள் இந்த என்ன சைஸ் வேணுமோ சைஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லோகோ கரெக்டான ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ அடுத்து மெனு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பேஜஸ் போய்ட்டு ஆல் பேஜஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து ப்ரைவேசி பாலிசின்னு இருக்குது, சாம்பிள் பேஜ் 2 பேஜ் இருக்குது. நான் இன்னும் 2 பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஹோம்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்றேன். வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ்
3 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பேஜும் எனக்கு இங்கே வரணும் ஹோம் அபவுட் அஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அப்பீரியன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. மெனுன்னு இருக்கும். மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண மெனுலாம் இங்கே ஃபஸ்ட்டு மெனு நேம் ஏதோ ஒரு நேம் கொடுங்க. நான் சும்மா ப்ரைமரி மெனுன்னு கொடுக்குறேன். க்ரியேட் மெனு நேம் காமனாக ஒரு நேம். ஸோ ப்ரைமரி மெனுக்குள்ளே தான் நீங்கள் க்ரியேட் பண்ண 3 மெனுமே இருக்கும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா, யூஆர் கொடுத்துக்கோங்க. ஹோமு, அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ். ஸோ அந்த 3 மெனுவை இப்போ க்ரியேட் பண்ணேன். அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ மெனு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுக்கும்போது 3 மெனு வந்துடும். நீங்கள் ஆர்டர் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அபவுட் அஸில் கடைசியாக வரணும்னா நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சா போதும். இல்லை இப்போ அபவுட் அஸ் கீழே சப் மெனுவாக வேணும்னா நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வச்சிங்கனாலே போதும். ஸோ இவ்வளோ தான் சப் மெனு வைக்கிறது. கொடுத்து சேவ் மெனு கொடுத்துட்டேன். இப்போ மெனு வந்து லொக்கேஷன் எனக்கு வரணும். ஸோ அதுக்கு என்னென்னா மேனேஜ் லொக்கேஷன் உள்ள இங்கே தான் போய்க்கோங்க. ப்ரைமரி மெனு, செகண்டரி மெனுன்னு இருக்குது பார்த்தீங்களா. லாக் அவுட் அக்கௌண்ட் மெனு, ஃபூட்டர் மெனுன்னு இருக்கும். ஃபூட்டர் மெனுனா கீழே ஃபூட்டரில் வரும். ஸோ அது ஒரு மெனு. எனக்கு வந்து ப்ரைமரி மெனு இருந்தால் போதும். ஸோ செலக்ட் பண்ணி நான் இப்போ க்ரியேட் பண்ணதை கொடுத்து சேவ் மெனு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த பேஜ் லோட் பண்ணுறேன். இப்போது சைஸ் லோகோ சைஸ் அப்படியே எடுத்து போட்டதுனால சைஸ் பெருசாக வருது. நீங்கள் சைஸ் கரெக்டான சைஸ் எடுத்து போடுங்க, அவ்வளோ வந்துடும். இப்போ ஹோமு, அபவுட், கான்டாக்ட் அஸ், அபவுட் அஸ் 3 பேஜ் வந்துருச்சுங்களா. ஸோ அவ்வளோதான் பேஜஸ்ஸு. ஸோ இப்போ அந்த பேஜஸ்க்குரிய கண்டென்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஹோம் பேஜ் இருக்குங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா பேராகிராஃபு, இமேஜு, ஹெட்டிங்கு. இப்போ ஹெட்டிங் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேராகிராஃபை வேணுமா, எனக்கு ஒரு இமேஜுமே ஆட் பண்ணணும், கேலரி வரணும், லிஸ்ட்டு வேணும், இது எல்லாமே இதிலே இருக்கும். இப்போ இமேஜ் கிளிக் பண்ணுறேன்னா ஸோ இமேஜ் அப்லோடு. நான் சும்மா டெம்பரரி தான் போடுறேன், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர் லிஸ்ட்டு, ஸோ அந்தமாரி வரும். நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ ஹோம் பேஜ் தான் எடிட் பண்ணியிருக்கேன். அப்டேட் கொடுத்து ப்ரிவியூ கொடுக்குறேன்னா இதேமாதிரி சிம்பிளாக இருக்கும். எனக்கு இந்த தீம் எடிட்டிங் வேணாம், இப்போ பில்டர் மாதிரி எலமெண்டர் பில்டர், டிவி பில்டர் அந்தமாரி இதில் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எலமெண்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுனாலும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங்.